ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாக்ஷாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இன்றைய காணொளியில் உங்களுடைய ஆன்மீகம் தொடர்பான கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு அடியேன் விளக்கமளிக்கும் காணொளியை தான் இப்போ நாம் பார்த்துட்ருக்குறோம். அடியேன் முதல்லையே சொன்ன மாதிரி தொடர்ந்து கேட்கப்பட்ட கேள்விகளே நிறைய பேர் வேறு வேறு ஊர்களில் இருந்து அடியனுக்கு அனுப்பிச்சிட்ருக்குறீங்க. உங்களுக்கு அடியேனின் ஒரு தாழ்மையான விண்ணப்பம் என்னென்னா, இதற்கு முன்னால் அடியேன் பதிவேற்றம் செய்த காணொளிகளில் உங்கள் கேள்விகளுக்கான பதில் இருக்கா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா அதற்கு உண்டான விடை உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு புரிதல் ஏற்பட்டதுக்கப்புறம் இன்னும் ஆழமான வேறு சில கேள்விகள் எழுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரியான கேள்விகள் அனுப்பும் பொழுது இன்னும் ஆழ்ந்த நிலையில் உங்களுக்கு ஆன்ம முன்னேற்றம் ஏற்படவும் மற்றவர்கள் அதை பார்த்து பயன்பெறவும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதனால் ஒரு தடவை அந்த காணொளிகளை பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சௌகரியமாக உங்களுக்கும் இருக்கும். மேலும் உங்களுடைய கேள்விகளை தொடர்ந்து அடியேன் கீழே கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பிச்சி வைங்க. இதே நம்பரை எல்லா வீடியோக்கள்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த நம்பருக்கு ரெண்டுமே ஒரே நம்பர் தான். நீங்கள் உங்களுடைய கேள்விகளை வாய்ஸ் மெசேஜாகவோ அல்லது டெக்ஸ்ட் மெசேஜாகவோ அனுப்புங்க. முடிந்தவரை ஃபோன் செய்ய முயற்சிக்க வேண்டாம். காரணம், அடியேன் சில நேரங்களில் தியானங்கள்லேயோ பல நேரங்களில் மௌன விரதத்திலையும் யோக சாதனங்கள்லையும் இருப்பதால் நீங்கள் ஃபோன் செய்யும் பொழுது அடியேனால் உங்களுடைய ஃபோனை அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் இந்த மாற்று ஏற்பாடு செய்திருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை அனுப்புங்கள். இப்போது நாம் தேர்ந்தெடுத்துள்ள 5 சிறந்த ஆழ்ந்த கேள்விகளில் அதற்குண்டான விளக்கத்தை பார்த்துடலாம். திரு ரவிசங்கர் அவர்கள் சிவகங்கையிலிருந்து கேட்டிருக்கிறார். நாம் மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிடுவது சரியா? இந்த ஒப்பிடுதல் அப்படின்றத பற்றி இதற்கு முன்னால் ஒரு ஆழ்ந்த விளக்கத்துடன் தனியாகவே ஒரு காணொளி நாம் பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். அதாவது உலக வாழ்வியல் சிந்தனைகள் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதோட டிஸ்கிரிப்ஷன் அதோட பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இருந்தாலும் இந்த கேள்வியை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், நீங்கள் இதற்கு முன்னால் 3-4 முறை வேறு வேறு கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே வேற ஒருவர் கேட்ட கேள்விகளுக்கு இணையாக அல்லது தொடர்புடையதாக இருந்ததால் நீங்கள் சொன்ன பதிலை நீங்கள் உங்கள் பேர் சொல்லி அந்த கேள்வியை நான் சொல்லலை. அதனால் நீங்கள் ஒருவேளை ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்களோ அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வியை அடியேன் எடுத்தேன். இப்போது இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நாம் எப்பொழுதும்
தனித்துவமானவர்கள்தான். நமக்கு நிகர் நாம் தான். நம்மை யாருடனும் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, இன்று நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை, ஈவன் நம்ம ஒரு மூச்சு விடக்கூடிய இந்த தன்மை, நாம் செயலாற்றும் விதம், இந்த உலகை புரிந்து கொண்ட விதம், இந்த சமுதாயத்துடன் நாம் எடுத்திருக்கும் நிலைப்பாடு, இவைகள் எல்லாம் நமக்கு மட்டுமே உரியது. நம்மை போல இன்னொருத்தர் செய்யவே முடியாது. நம்மளுடைய கைரேகை மாதிரி இது. வி ஆர் வெரி யூனிக். அதனால் ஒப்பிடுதல் என்பது நம்மளுடைய திறமையையோ அல்லது தகுதியையோ எடை போடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு உத்தி. உங்களையே யார் கூடயும் ஒப்பிட முடியாதுன்னும் போது நீங்கள் செய்த செயலை எப்படி ஒப்பிட முடியும்? அதுவும் தனித்துவமானதாகத்தான் இருக்கும். ஆனால் இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, நாம் முடிவெடுக்கிறது, ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இந்த மாதிரி முடிவு, இந்த மாதிரி விளைவு தான் நமக்கு வேணுன்ற எண்ணத்தில் நாம் செயலை செய்ய ஆரம்பிக்கிறோம். அங்கே தான் நமக்கு பிரச்சனையே இருக்குது. அந்த ஒரு தீர்மானம், முடிவை நான் எழுதிட்டு அதுக்கு கதை எழுதுகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது சரியான நிலையாக இருக்கிறதுக்கு எல்லா நேரங்களிலும் வாய்ப்பு இருக்காது. காரணம் என்னென்னா, கதை எழுதுதல் என்பது நம்மளுடைய கற்பனை. ஆனால் முடிவு, இந்த உலக வாழ்க்கையில் ஒரு முடிவை இப்படி தான் நடக்கணும்னு நம்ம ஒரு தீர்க்கமான நிலையில் இருந்துட்டு அந்த செயலை செய்யும் பொழுது, புற சூழல்களாலும் மற்றவர்களின் எண்ணங்களாலும் அந்த தீர்ப்பு என்பது நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய அல்லது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த முடிவு நிலையில் என்பது மாற்றங்கள் எப்படி வேணாலும் நிகழலாம். அப்போது அந்த மாற்றங்களை நம்மளால் ஏற்றுக்க கொள்ள முடியாது. அப்போ ஏற்றுக்கலன்னும் போது தான் இங்கே ஒப்பீடு என்பது ஒன்று உருவாகுது. எப்படி, நான் ஏன் அந்த மாதிரி என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல, ஏன் நான் அவரை மாதிரி இருக்க முடியல, ஏன் இவரை மாதிரி நான் இல்லை, இந்த மாதிரியான ஒப்பீடுகள் என்பது நம்மை நாம் தாழ்த்தி கொள்வதற்காக நடக்கக்கூடியதாக மாறிவிடும். அதனால் நாம் ஒவ்வொருவரும் தனித்துவம் வாய்ந்தவர்களே. அதனால் உங்களுடைய சிந்தனையை முடிந்தவரை சாட்சி பாவமாக இருந்து செய்வதற்கு முற்படுங்கள். அது எப்படி செய்கிறதுனா, ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த செயல் நடக்குது, அதை நான் கவனித்து கொண்டிருக்கிறேன், அந்த செயல் நடப்பது சரியாக நடக்குதா அப்படின்றத சூப்பர்வைஸ் பண்ணுறேன் அப்படின்றத நிலையில் இருங்க. அப்படின்னும் பொழுது நீங்கள் அதற்கான விளைவு எப்படியாக இருந்தாலும் உங்கள் மனதளவில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. அது சரியான நிலையாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் எதிர்பார்த்த முடிவுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் சரி, உங்கள் மனதளவில் அந்த பாதிப்பு என்பது ஏற்படாது. அப்போது இந்த ஒப்பீடு என்பதே காணாமல் போயிடும். இதற்கு வழி இது ஒன்று தான், வேறு வழி கிடையாது. மேலும் உங்களுக்கு விவரங்கள் அல்ல தகவல்கள் வேணும்னா அந்த ஒரு காணொளியையும் பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுலேயும் உங்களுக்கு மனநிறைவு ஏற்படலைன்னா அப்போது உங்களுக்கு என்ன கேள்வி எழுதோ அந்த கேள்வியை அடியேனுக்கு அனுப்பி வைங்க. நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பூரணமாக விளக்கமளிக்க காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தபடியாக சாவித்ரி என்பவர்கள் மதுரையிலிருந்து கேட்டிருக்காங்க, உண்மையில் தியானம் என்றால் என்ன? முதல்ல தியானம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியல், ஒரு காட்சியாக அதை நம்ம உருவகப்படுத்தணும்னா, ஒருவர் அது ஒரு சரீரம் என்பது கண்ணை மூடி நிமிர்ந்த நிலையில் அமர்ந்து அமைதியாக உட்கார்ந்துருக்கிறது, இவ்வளவுதான். முதல்ல தியானம் என்பது ஒரு செயல் கிடையாது,
அது ஒரு உணர்வுக்குள் நம்மை ஆட்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை புரிஞ்சுக்கணும். அதை நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்றது அது ஏதோ ஒரு பெரிய ஒரு அற்புதமான வேலை அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அது நாம் எப்படி சாப்பிட்றோமோ, எப்படி மூச்சு விடுறோமோ, எப்படி இயல்பான மற்ற செயல்களை செய்கிறோமோ அது மாதிரி தான் தியானமும். முதலில் மற்ற அதாவது உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்கிறதெல்லாம் இந்த சரீரத்திற்காக. தியானம் செய்வது என்பது நம்மளுடைய மனதின் நலனிற்காக. எப்படின்னா, இந்த மனம் என்ற நிலை எப்பயுமே ஒரு குரங்கு மாதிரி, ஒரு யானை கையோட தும்பிக்கை மாதிரி ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது. யானையோட தும்பிக்கை பார்த்துருக்கீங்களா? அது பாட்டுக்கு இங்கிட்ட அங்கிட்ட ஏதாவது சுற்றிட்டு இருக்கு. எதையா ஒரு செகண்டு அந்த அசையாமல் இருக்கவே இருக்காது. அது மாதிரி தான் இந்த மனமும் எப்போவுமே அது எங்கேயாவது ஒரு பக்கம் எதையாவது ஒன்றா செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி செய்கிறத அப்படி தொடர்ந்து செய்யும் பொழுது என்னாகும்னா, இந்த ஜீவசக்தி அப்படின்றது நிறைய விரயமாகிக்கிட்டே இருக்கணும். அந்த விரயமாவதை கட்டுப்படுத்தி உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக அல்லது செல்ஃப் ரியலைசேஷன், அதை தன்னை தானறிதல் என்ற நிலைக்கு உங்களை உன்முகமாக திருப்புவதற்கு தேவையான சக்தியை உங்கள் உடலிலும் மனதிலும் ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிலைதான் தியானம். இந்த தியானத்தில் என்ன நிகழுது அப்படின்னா, நம்ம அமைதியாக இருக்கும் பொழுது இந்த உடல் சக்தி வெளிப்பாடு என்பது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தது. இப்போ தியானம் பண்ணி நம்ம அமைதியாக உட்காரும்போது என்னாகும், உடலின் சக்தி வேஸ்ட் ஆகிறது, நிற்க ஆரம்பிச்சிடும், குறைய ஆரம்பிச்சிடும். முழுவதும் நிற்காது, குறைஞ்சிரும், பெருமளவு குறைஞ்சிரும். ஏன்னா உட்கார்ந்துருக்கிறதுக்கும் ஒரு சக்தி வீணாகித்தானே இருக்கும். அப்போ செயல் செய்வதை விட அமர்ந்திருக்கும் பொழுது அதனுடைய சக்தியின் பயன்பாடு என்பது குறைவாயிரும். அடுத்ததாக இந்த மனதின் மூலம் ஏற்படும் சிந்தனைகளால் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியை அதையும் குறைப்பதற்காக தொடர்ந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அதுவும் சேகரிக்கப்படும். இதெல்லாம் சேர்ந்து ஒருமுகப்பட்டு அந்த மனதை உள்முகமாக எப்பொழுது திரும்ப ஆரம்பிக்கிறோமோ அந்த சக்தி நிலையானது ஒரு புதுவிதமான அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த புதுவிதமான அனுபவம் தான் அந்த ஆழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஞான ஒளி. அதன் மூலம் எப்பொழுதும் சாட்சிபாவமாக இருந்து உள்ளார்ந்த மகிழ்ச்சியோடு அனைத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறது. அந்த நிலைக்கு நாம் உயர்வதற்கான முதல் படிதான் தியானம். அடுத்து லக்ஷ்மி என்பவர் சென்னையிலிருந்து கேட்டிருக்கிறார், வாழ்க்கை வெறுமையாக தோன்றுகிறது ஏன்? ஏன் வெறுமையாக தோணுது அப்படின்னா, நாம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே எண்ணக்கூடிய எண்ணங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து, அந்த எதிர்பார்ப்பின் நோக்கம் என்ன? நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே ஒரு செயல் என்பதன் முடிவு என்ன? மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி தொடர்ந்து கிடச்சிக்கிட்டு இருந்தாலோ அல்லது அந்த நிகழ்வு நமக்கு தொடர்ந்து நடக்காமல் எதை எடுத்தாலும் நமக்கு நாம் எதிர்பார்த்தபடி நடக்காமல் இருந்தாலோ இந்த வெறுமை அப்படின்ற ஒரு எண்ணம், வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு அப்படின்றது ஏற்படும். இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்மளை பற்றி நாம் யோசிக்காதது. எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய சிந்தனை வெளிப்புறமாகவே இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து வெகு நாட்கள் இப்படி ஒரு மெஷினரி லைஃப் மாதிரியே வாழ்ந்து
ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுது, ஒரு சலிப்புத்தன்மை வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த சலிப்புத்தன்மை எதனால் ஏற்படுதுன்னா, இந்த மிஷினரி வாழ்க்கை என்பதற்கு நீங்கள் ஒரு அர்த்தம் வைத்திருப்பீர்கள். எப்படி? என் குடும்பத்திற்காக, என் வாழ்க்கை துணைக்காக, என் குழந்தைகளுக்காக, அவர்களின் எதிர்காலத்திற்காக, இந்த சமுதாயத்தில் எங்களை உயர்ந்தவர்களாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஒரு கற்பனை நிலைக்காக, இப்படி வேற காரணங்கள்னால நாம் நம்மளுடைய வாழ்க்கையை தொலைத்து அதற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்படி எல்லாம் ஓடுறீங்களே, மற்றவர்கள்னு உங்களுக்காகன்னு நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்களுக்காகன்னு நீங்கள் செய்கிறது நேரத்துக்கு சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க. இதை தவிர வேறு என்ன செய்கிறீங்க? உங்களுக்காக அப்படின்றது இந்த உடலுக்காக இல்லை. நீங்கள் செய்து கொண்டிருக்கும் செயலை ஒரு உள்ளார்ந்த நிலை பார்த்துக்கிட்டே இருக்குது இல்லையா? இப்போ உங்களுக்கு வெறுமையாக தோன்றுறது இல்லையா? அந்த நிலைக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? இந்த கேள்வியை கேட்கும் பொழுது ஒரு பதிலுமே உங்ககிட்ட இருக்காது. காரணம், நீங்கள் எதுவுமே செய்யலை. அதனால்தான் இந்த வாழ்க்கை ஒரு சலிப்புத்தன்மை உடையதாக மாறிடுச்சு. என்ன எவ்வளவு செஞ்சாலும் ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம், உங்கள் மேல் இருக்கும் பிரியத்தை நீங்கள் உணரவே கிடையாது. உங்கள் மேல் தான் உங்களுக்கு முதன்மையான பிரியம். அது அந்த பிரியத்தையே மறந்துடுறீங்க. காரணம், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வெளிப்புறமாகத்தான் இருக்குது. அதனால் உள்புறமாக திருப்புவதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுடன் நீங்கள் பேச ஆரம்பிங்க. அந்த தனிமையான ஒரு நிலையில் அமைதியாக உட்காந்து உங்களோட பேச ஆரம்பிங்க. உங்களை பற்றி உங்களுடைய அடையாளத்தை உணர முற்படுங்கள். அப்படி முற்படும் பொழுது அந்த ஆத்ம நிலை உங்கள்கிட்ட நிறைய சொல்லும். அப்போது உங்களுக்கு இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய விதம் என்பது மாற ஆரம்பிக்கும். அப்படி ஒரு நிலை ஏற்படும் பொழுது அமைதி என்ற நிலை ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போது இந்த தியானம் செஞ்சு அந்த நிலையை அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்காக முயற்சி செய்யலாம். மேலும் உங்களுக்கு தகவல்கள் எதுவும் வேணும், இல்லை இதில் ஏதாவது சந்தேகங்கள் வேறு ஒரு விதமாக வந்திருந்தால் அடியனுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அடியன் விளக்கம் அளிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அடுத்த கேள்வி பிரபாகரன் என்பவர் திண்டுக்கல்லிருந்து கேட்டிருக்கிறார். நம் வாழ்க்கையின் எதிர்காலம் எதன் அடிப்படையில் நிகழ்கிறது? இப்போது அடியன் பல காணொளிகளில் சொல்லியிருக்கிற மாதிரி, இந்த பிறப்பு என்ற ஜனனம் கடந்த பிறவிகளின் நாம் அறியாமையால் செய்த தவறுகளுக்கு அனுபவபூர்வமாக உணர்தல் என்ற நிலைக்காகவும், கடந்த பிறவிகளில் ஆழ்ந்த ஆசை கொண்டு அதை நிறைவேறாமல் இருந்ததை இந்த பிறப்பில் நிறைவேற்றி கொள்வதற்காகவும் தான் இந்த ஜனனம் என்பது இருக்குது. இப்போது இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த நிலைகள் எல்லாம் நமக்கு தெரியாது. தொடர்ந்து இந்த புறச்சூழல் வாழ்க்கை முறையில் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஆனால் உங்களுடைய நோக்கம் இந்த 2 விஷயம்தான். அதற்கு ஏதுவான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவது தான் உங்களுடைய விதி.
அதுக்காக தான் நீங்கள் பிறந்தே இருக்கிறீங்க. அதை அனுபவிப்பதற்காக தான் இந்த பிறப்பே இருக்குது. அதற்கு ஏதுவான சூழலை நீங்கள் செய்து அந்த அனுபவத்தை பெற வேண்டும். அதற்கு மாறாக நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு வேறு விதமான அனுபவங்களையும் அஞ்ஞான நிலையின் ரொம்ப மோசமான ஒரு அனுபவங்களையும் கொடுக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து உங்களுக்கு துன்பம் வருகிறது என்றால் அதை ஒன்று உங்கள் நோக்கத்தை விட்டு தவறி வேறு ஒரு செயலை செய்வதனால் ஏற்படலாம், அல்லது இந்த தவறு செய்து வரும் அனுபவத்தை துக்கத்தால் துயரத்தால் மனதளவில் ஏற்படும் மன வலியில் ஒரு அனுபவம் ஏற்படும். அந்த அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். அப்போது இந்த எதிர்காலத்தை தீர்மானிக்கிற நிலை என்றது நம்மக்கிட்ட தான் இருக்குது. எப்படின்னா, உங்களுக்கு ஏற்படும் எல்லா நிகழ்வுகளையும் அனுபவமாக பார்க்க ஆரம்பிங்க. ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்வின் மூலம் நான் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நிகழ்வு எதுக்காக இப்போ நடந்தது, அந்த நிகழ்வின் மூலம் அடியேன் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது அறிந்து கொள்ள வேண்டிய அனுபவ அறிவு என்ன, அதை பற்றி ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு தெளிவு ஏற்படும், ஒரு மகிழ்ச்சி ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போது உங்களுக்கு நடக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எவ்வளவு துயரமான சம்பவங்கள் நடந்தாலும் அதை அனுபவமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போது அந்த அனுபவத்தின் மூலம் தொடர்ந்து உங்களுடைய அறிவு நிலை மேம்பட்டுக்கிட்டே போகும். அதுதான் ஞான விசாரம் செய்வதற்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக இருக்கும். அப்போது உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி இருந்தாலும் அதை அனுபவமாக பார்க்கக்கூடிய நிலையாக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இதில் மகிழ்ச்சி துன்பம் என்ற நிலையை கடந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க. அடுத்தபடியாக பாலமுருகன் என்பவர் சேலத்திலிருந்து கேட்டிருக்கிறார். சிவபெருமான் நினைத்தால்தான் நாம் சிவ ஆலயம் செல்ல முடியும் என்று கூறுகிறார்கள், உண்மை என்ன? இது கொஞ்சம் ஆழ்ந்த நிலை. எப்படின்னு சொல்லணும்னா, இப்போ மேலோட்டமாக பார்த்தோம்னா நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான தெய்வங்களாக நாம் எடுத்துக்கிறது பிரம்மா, விஷ்ணு, சிவன். பிரம்மாவுக்கு பெருசாக கோயில்களோ இல்லை பிரார்த்தனைகளோ இல்லை சாஸ்திர சம்பிரதாயங்களோ பெருசாக சொல்லலை. அடுத்து விஷ்ணு, சிவம், இந்த 3 நிலை தான். பிரம்மா படைத்தல், விஷ்ணு காத்தல், சிவன் அழித்தல். இது அப்படியே இருக்கட்டும். நான் இதுக்குள்ளே இன்னும் டெப்த்தாக போயெல்லாம் பேசலாம். மேலோட்டமாக வெகு ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய நிலையில் உங்களுக்கு சொல்கிறேன். பிறப்பு எடுத்துட்டோம். இப்போ பிறந்ததுக்கப்புறம் தான் நமக்கு இந்த இப்படி 3 கடவுள்கள் இருக்கிறதுன்னு நமக்கு தெரியுது இல்லையா, இப்போ பார்க்கும் பொழுது. ஓகேவா? அப்போ பிறந்ததுக்கு பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அதனால் பிரம்மாவை விட்டுறலாம். இப்போ இருக்கிறது 2 நிலை. ஒன்று இந்த உலகத்தில் வாழ்வது, அதற்கு காத்தல் என்பது முக்கியமான நிலை. அப்போ தான் கர்மகாண்ட பதிவுகள் என்பது தர்ம சாஸ்திரங்கள் என்பது உருவாக ஆரம்பித்தது. இப்போது நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். வாழும் பொழுது வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம், நம்மளுடைய ஆசைகளை நம் மகிழ்ச்சிக்காக செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் வாழ்க்கை. அதில் அனுபவங்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரியோ அல்லது பிடிக்காத மாதிரியோ நடக்கும். இது 2 விதம். பிடித்த மாதிரி நடந்தால் சந்தோஷப்படுவீங்க, பிடிக்காத மாதிரி நடந்தால் வேதனைப்படுவீங்க. அவ்வளோதான். இந்த பிடித்த மாதிரி நடந்துகிட்ருக்குது, பிடிக்காத மாதிரி நடந்துகிட்ருக்குது, இதை வேறு மாதிரி செஞ்சு அதை பிடிக்கிற மாதிரி செய்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம்
ஒரு சிலருக்கு அவர் பிடிச்ச மாதிரியே எல்லாமே நடந்துச்சுன்னா வாழ்க்கையில் போர் அடிச்சிடும். ஒரு சிலர் அவர் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலைன்னா வாழ்க்கையில் ஒரு துன்ப நிலை ரொம்ப அதிகமாகி வாழ்க்கையில் ஒரு மன அழுத்தத்துக்கு போயிடுவாங்க. இந்த நிலைக்கு அப்புறம் என்ன நிலை இருக்குது அப்படின்ன பொழுது தான் இங்கே அழித்தல் தொழில் அப்படின்னு செய்யக்கூடிய சிவபெருமான் அப்படின்ற நிலை ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த பக்குவ நிலை என்பது அவ்வளவு சீக்கிரம் நமக்கு ஏற்படாது. காரணம் என்னென்னா, நாம் குழந்தையில் பருவத்தில் இருந்து இப்போ வரைக்கும் வெளிப்புறமாக பார்த்து 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 அதன் மேலே ஆசைப்பட்டு அது எனக்கு வேதும், அது என்னுடையது, அது எனக்கு சொந்தமாக்கிக்கிறனோ, இவர்கள் எனக்கு உரிமையானவர்கள், இந்த பொருள் எனக்கு உரிமையானது, அந்த செயல் என்னால் நடந்தது, இந்த நான் எனக்கு என்னுடையது அப்படின்னு அந்த அகங்கார நிலையிலேயே இருந்துக்கிட்டே இருப்போம். அந்த அகங்கார நிலையும் ஒரு சரியான நெறிமுறையில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கர்மகாண்ட தர்ம சாஸ்திரங்கள் உருவானது. இப்போ இதெல்லாம் தாண்டிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நான் எதுக்கு பிறந்தேன், இந்த பிறப்பின் காரணம் என்ன, ஏதோ வந்தோம் பிறந்தோம் எல்லாத்துக்காகவும் வாழ்ந்தோம், வீடு கட்டினோம், கல்யாணம் பண்ணோம், குழந்தைகள் பிறந்தது, நிறைய சம்பாரித்தோம், அப்புறம் செத்து போயிடும். இதுக்காகவா நம்ம பிறந்தோம்? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல, அது என்னன்னு தெரியணும்ல. அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழ ஆரம்பிக்கும் பொழுது அங்கே இருந்து சிவபெருமானின் பாகம் ஆரம்பிக்கும். அப்பிருந்து தான் உங்களுடைய வெளிப்புற ஆசைகள் அனைத்தையும், வெளிப்புற எண்ணங்கள் அனைத்தையும், வெளிப்புறமாக பார்க்கக்கூடிய பார்வைகள் அனைத்தையும் அழித்து தனக்குள் அந்த பார்வையை திருப்பக்கூடிய நிலைதான் இந்த சிவன் நிலை அப்படின்னு சொல்ல, அதுதான் அழித்தல் நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே இந்த சிவன் அப்படின்னு சொல்கிறதுலையே 2 விதமாக சொல்லுவாங்க. இதை உருத்திரன் அல்லது ருத்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ருத்ரன் என்பது அழிக்கக்கூடியவர், அதனால் அவர் ருத்ரன். அவர் ஒரு கோபமானவர் அப்படிலாம் கிடையாது. ஒரு ருத்ரன் என்பவர் அந்த அழிக்கக்கூடிய நிலை அப்படின்றதுனால தான் அந்த ஒரு கோபமான தானே யார் கூட சண்டை போட்டு அவங்களை அழிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஜென்ரல் கான்செப்டுக்காக அது சொல்லப்பட்டது, அவ்வளோதான். இதுக்குள்ளே இன்னும் விவாதம் போனோம்னா சைவமா வைணவமா அப்படின்ற ஒரு டாபிக் உள்ளே போயிடும். அதனால் அதை பற்றி நம்ம பேச வேணாம். இங்கே அந்த சிவம் அப்படின்ற நிலைக்குள்ள தன்னுடைய ஆசைகளை, அகங்காரத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும், அந்த மன பக்குவம் ஏற்படும் பொழுது தான் இந்த சிவ வழிபாடு அப்படின்ற ஒரு நிலைக்கு போக ஆரம்பிக்கும். அப்படி ஒரு நிலைப்படும் பொழுது தான் சிவ ஆலயங்களுக்கும் மேலும் சிவ வழிபாடு அதுக்கு மேற்கொண்டு சிவ ஆலயங்களுக்கு பயணம் சென்று போகிறது, மேலும் சிவ வழிபாட்டில் இருக்கக்கூடிய விரதங்களை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறது. அதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு தேடல் ஏற்படும். இந்த தேடல்களுக்கு பின்னால் எல்லாம் நடக்கிறது உனக்குள் இருக்கும் சிவத்தை அறிய. அந்த பக்குவம் ஏற்படும் பொழுது தான் நீங்கள் சிவன் கோயிலுக்கே போவீங்க. இல்லைனா உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே ஏற்படாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சிவன் உங்களுக்கு அனுமதி அளித்தால்தான் அல்லது சிவன் நினைத்தால்தான் நீங்கள் சிவ ஆலயத்துக்கு போக முடியுன்றது. என்ன நினைக்கிறது, எப்போ உங்களுக்கு அனுமதி கொடுக்கறது, எப்பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விரக்தி ஏற்படுதோ, அல்லது ஒரு வெறுமை ஏற்படுதோ, அல்லது ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுதோ, அப்போ இந்த சிவன் உங்களுக்கு சிவாலயம் செல்வதற்கு அனுமதி வழங்குகிறார். இதுதான் சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய சாஸ்திரங்கள். ஆனால் இன்னும் அதில் சொல்லணும் அப்படின்னா, இந்த நிலைகள் நடந்தால் மட்டும் சிவன்
கோயிலுக்கு போகணுன்றது அவசியம் கிடையாது. அவர் எல்லாத்துக்கும் முதன்மையானவர் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது ஒன்லி காத்தல் தொழில்களுக்காக மட்டும் பெருமாள் அப்படின்றது கிடையாது. அவர் அனைத்துக்கும் முதன்மையானவர் என்பது இன்னொரு விதமான வழிபாடு. சிவமே எல்லாம் அப்படின்னு சொல்கிறது இன்னொரு விதமான வழிபாடு. நாம் அந்த அளவுக்கு உள்ளே போய் பார்க்க வேண்டிய அவசியம் இப்போதைக்கு கிடையாது. இந்த கேட்ட கேள்விக்கு இதுதான் உகந்த பதிலாக இருக்கும். இதற்கு மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் அல்லது வேறு விதமான கேள்விகள் இருந்தால் அடியனுக்கு அனுப்புங்க. ஓம் சிவாய நம. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம், அன்பே